Hi friends, welcome வணக்கம். This is Shivaji. Friends, இப்போ இந்த வீடியோவில் என்னுடைய ஸ்டார்டிங் 7 years லாஸிங் பீரியட் பற்றி உங்களுக்கு கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அதாவது ஒருத்தருக்கான லாஸ் இன்னொருத்தருக்கு ஆகிட்டதுக்கப்புறம் தான் கற்றுக்கணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. ஏன்னா ஒரு சிலர் கேட்பாங்க, நம்ம சொல்கிறது கேட்பாங்க, ஒரு சிலர் அவங்க ஏதோ சொல்லிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்ற மாதிரி இக்னோர் பண்ணிவிடுவாங்க. ஸோ கற்றுக்கிறவங்களுக்கு பெட்டராக இருக்கும் என்னுடைய இந்த வீடியோ. ஃப்ரெண்ட்ஸ், நான் 2007 ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு உள்ளே வரேன். இப்போ அந்த டைம் பார்த்திங்க அப்படின்னா நான் என்ட்ரி ஆனதே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஆப்ஷனில் தான் நான் ஆப்ஷனில் தான் என்ட்ரி ஆகிறேன். அதுவும் எப்படின்னா கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன், பையிங் சைடு. அப்போ எனக்கு அந்த இந்த மணி, அட் த மணி, அவுட் ஆஃப் த மணி அதெல்லாம் தெரியாது. எது கம்மியான காசு இருக்குதோ அதை வாங்கி வியாபாரம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டப்பு. அதாவது அப்போது ஸ்டாக்ஸ் ஆப்ஷனில் அதிகமாக பண்ண, இண்டெக்ஸில் பண்ணல. இப்போ நான் ஸ்டாக்ஸில் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 2000 ரூபாய்க்கு ஒரு லாட் கிடைக்குது அப்படின்னா சரி அதில் வாங்கி வியாபாரம் பண்ணலாம், பை அண்ட் சேல் பண்ணலாம் அப்படி என்ட்ரி ஆனது. உள்ளே வரேன், ஒரு 2 லட்ச ரூபா எடுத்துகிட்டு வரேன் மார்க்கெட்டுக்கு. ஆக்சுவலாக ஸ்டார்டிங்கில் என்ட்ரி ஆக சொல்ல அதுவும் கிடையாது, வெறும் 5000 10,000 தான் எவ்வளோ தான் எடுத்துகிட்டு வந்தது. அந்த 5000 10,000 2000 ரூபா போட்டு பசல ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் லாபம் வந்தது. ஒரு 10,000 ரூபா எடுத்துகிட்டு வந்தப்போ ஒரு 12,000 15,000 அப்படி அது 5,000 ரூபா ப்ராஃபிட் கிடைச்சிது. ஸோ 5,000 ரூபா ப்ராஃபிட் கிடைச்சோன்னா அப்போ ஒரு கணக்கு போட்டேன். 10,000 ரூபா ப்ராஃபிட்டு, 10,000 ரூபா முதல் போட்டால் 5,000 ரூபா ப்ராஃபிட் வருது. ஸோ நமக்கு எவ்வளோ ஒரு நாளைக்கு இவ்வளோ வருதுன்னா ஒரு மாதத்துக்கு எவ்வளோ வரும், 6 மாதத்துக்கு எவ்வளோ வரும், ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ வரும், இந்த மாதிரி கணக்கு போட்டு பில்ட் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் அமௌண்ட் ஒரு 50,000 1 லட்சம் அப்படி எடுத்துகிட்டு வந்தது. எடுத்துகிட்டு ட்ரேட் பண்ண சொல்ல சேம் அதே ப்ரொசீஜர் தான், கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன், பையிங், கம்மியான ப்ரைஸில் இது வாங்கி வைக்கலாம் அப்படின்னு. அப்போ பண்ண சொல்ல என்ன ஆச்சு அப்படின்னா, 2வது டைம் பண்ண சொல்ல லாஸ் அதிகமாகிடுச்சு. அதாவது எவ்வளோ நம்ம எதிர்பார்த்தோமோ அந்தளவுக்கு ப்ரைஸ் ஏறல. ஆனால் அந்த ஸ்டாக்ஸோடைய மெயின் ப்ரைஸ், ஃப்யூச்சர் ப்ரைஸ் நல்லா ஏறிட்டு இருக்குது. ஆனால் என்னுடைய ஆப்ஷன் ப்ரைஸ் ஏறல. அப்போ எனக்கு தெரியாது இந்த ஆப்ஷன் கிரீக்ஸ் பற்றிலாம், எனக்கு அவ்வளோ சுத்தமாக எனக்கு என்னென்ன தெரியாது. இந்த டெல்டா, காமா, தீட்டா அப்படின்னு சொல்கிறாங்களா அதுவும் தெரியாது. எனக்கு டைம் டிகேனா என்ன எதுவுமே தெரியாது. மேபி இப்போவும் அது தெரியாமல் ட்ரேட் பண்ணுற நிறைய புதுசாக வரவங்க இருக்கலாம், இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கலாம். ஒருவேளை நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறவங்களா இருந்தால் தயவு செஞ்சு இந்த வீடியோ புதுசாக போய் வந்திருக்கிறவங்களுக்கு போய் சேரட்டும். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் ஞாபகமாக கிளிக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நெக்ஸ்ட்டு என்ன நடந்தது அப்படின்னா 50,000 ரூபாய் லாஸ் ஆகிடுச்சு. 2வது டைம் எடுத்தது 50,000 ரூபாய் கம்ப்ளீட்டாக வாஷ் அவுட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் என்னென்ன நம்ம தான் ரொம்ப அதிபுத்திசாலி அப்படின்ற ஒரு மனசில் ஒரு எண்ணம். என்ன அப்படின்னா, ஆப்ஷனில் ஒரு 5 ரூபா கொடுத்து வாங்குகிற ஒரு லாட் அப்படின்னா, 5 rupees கொடுத்து வாங்குற அப்படின்னா 5 ரூபா எவ்வளோ கீழே போயிடும் பார்த்துடலாம். 5 ரூபா இருந்தது எவ்வளோ கீழே போயிடும் பார்த்துடலாம். ஸோ 5,000 ரூபா கொடுத்து ஒரு 1000 ரூபா, சாரி, 5,000 கொடுத்து ஒரு லாட் வாங்குறப்போ ஒரு 1 லட்ச ரூபா வச்சுக்கலாம். நம்ம எவ்வளோ கீழே போனாலும் வாங்கி ஆவரேஜ் பண்ணி நம்ம மேலே ப்ராஃபிட் பண்ணிடலாம் அப்படின்ற மைண்ட் செட். இப்போ 2008 2009 ஓகேங்களா. ஏன்னா இந்த 2007 நான் எல்லாம் கம்ப்ளீட்டாக விஷயம் சொல்லிடுறேன். இது மேபி எந்தெந்த ஸ்டெப்பில் நீங்கள் இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது, ஓகேங்களா. இப்போ நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்களா, கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர் பார்க்குறீங்க அப்படின்னா இதில் எந்தெந்த ஸ்டேஜில் ஆரம்பத்தில் இருப்பீங்க, இல்லை இதெல்லாம் தாண்டி வந்திருப்பீங்க, இல்லை இதுவும் இன்னும் அட்வான்ஸ் லெவலில் இருப்பீங்க, எந்த லெவலில் இருப்பீங்கன்னு தெரியாது. எல்லா லெவலுக்கு இருக்கிறவங்களுக்காக ஜென்ரலாக இந்த வீடியோ நான் என்னுடைய பர்சனல் வியூஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு 2008 2009 சரி ஆப்ஷனில் எவ்வளோ தான் கீழே போகணும் பார்த்துடலாம். 5 ரூபா நம்ம வாங்கணும், சரி வாங்குவேன், ஒரு 2 லாட்டு வாங்குவேன், 4 ரூபாய்க்கு வரும், ப்ரைஸ் கம்மியாச்சு. எனக்கு ஒரு என்ன சொல்ல, ஒரு அகம்பாவம்னு சொல்லலாம், திமிரு அப்படின்னு சொல்லலாம், இல்லை அறியாமைன்னு சொல்லலாம், எப்படின்னா எடுத்துங்க.
ரூபாயிலேருந்து 3 ரூபா 50 பைசா வரும், 3 ரூபா வரும். எவ்வளோ இறங்குது பார்த்துடலாம். ஆவரேஜ் பண்ணிக்கிட்டே இருப்பேன். எக்ஸ்பைரி கிட்ட வந்துட்டே இருக்கும். இன்னும் ஒரு வாரம் அப்போலாம் வந்து மந்த்லி எக்ஸ்பைரி டே கிட்ட வந்துட்டே இருக்கும். சாட்டர்டே சண்டே வந்துடும். அந்த 2 நாள் வந்து மண்டே ஓப்பன் ஆன பயங்கரமான ஒரு ஃபால் ஆகும். 2 ரூபா 50 பைசா வரும், 2 ரூபா வரும், 2.80, 1.80 அப்படி சொல்லி ரிட்டர்ன் கொஞ்சம் லைட்டாக மேலே போன உடனே இப்போ நம்ம ப்ராஃபிட் வந்துடும், நம்ம வந்து வெளியே வந்துடலாம். இப்போது நம்ம ப்ராஃபிட் அதாவது காஸ்ட் டு காஸ்ட் வந்துடும், கொஞ்சம் ப்ராஃபிட்டில் வரும், வெளியே வந்துடலாம். இந்த மைண்ட் செட்டு சில டைமில் இது ப்ராஃபிட்டும் கொடுத்துருக்கு, இல்லைன்னு சொல்ல வரல. சில டைம் வந்து ப்ராஃபிட்டும் கொடுத்துருக்கு. ஆனால் எல்லா டைமுமே இது ப்ராஃபிட் கொடுக்கல ஃப்ரெண்ட்ஸ். 2009 ரொம்ப பெரிய லாஸ். நான் 2 லட்சம் சொன்னதை விட அதிகமாகவே லாஸ் ஆனது 2009. 2010 ஒரு சின்ன கேப் விட்டுட்டேன். இது கேம்பிளிங், இது மார்க்கெட், அது நமக்கு செட் ஆகாது, ஏதோ பிரச்சனை நடக்குது, இதெல்லாம் பெரிய பணக்காரங்களுக்கு தான் செட் ஆகுது, நமக்கு செட் ஆகாது அப்படின்றத சென்ட்ரல் கேப் ஒரு 2010 ஒரு 6 மாதம் 1 வருஷம் விட்டுட்டேன். 2011 திரும்பவும் வரேன், திரும்பவும் சேம் அதே தப்பே பண்ணுறேன். எது தப்புன்னு தெரியுதோ அதே தப்பை திரும்பவும் பண்ணுறேன். ஏன்னா மனசு வந்து நான் சொன்னேன் சைக்காலஜின்னு சொல்லி எல்லா வீடியோவில் அடிச்சுக்கிறேன் நான். அந்த சைக்காலஜி அப்படின்னு சொல்கிறது இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். சைக்காலஜி அப்படின்னா என்னென்னா, நாம் நினைக்கிறதே ஒன்று, லைவ் மார்க்கெட்டில் நம்ம பண்ணுறதே ஒன்று. நாம் என்ன நினைக்கிறோமோ அது லைவ் மார்க்கெட்டில் பண்ண போகிறது கிடையாது. அக்கௌண்ட்டில் பணம் இருந்தால் உங்களுக்கு என்ன வேணாலும் பண்ண வைக்கும். ஓகேங்களா? அதுதான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நாம் என்ன பண்ணணும் அப்படின்றத தெளிவாக இருங்க, டிசைட் பண்ணிடுங்க. நான் இதை தான் பண்ணுவேன்னா அதை தான் பண்ணுவேன். நான் நீங்கள் ட்ரேடிங் பண்ண மாட்டேன்னா பண்ண மாட்டேன். நீங்கள் வெளியே போகிறேன், நீங்கள் ட்ரேடிங் பண்ணணும், எந்த கட்டாயமும் கிடையாது. சாங்ஸ் கேளுங்க, படம் பாருங்கள், பாட்டு கேளுங்க. ஓகே, இந்த மைண்ட் செட் இதுதான் சைக்காலஜின்னு சொல்லுது. சேம் 2011 சேம் அதே மிஸ்டேக்ஸ் தான் பண்ணுறேன். 2012 அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு, சரி இவ்வளோலாம் நம்ம ஏன் லாஸ் பண்ணிக்கிறோம், அந்த ட்ரேடிங் ஏன் கற்றுக்கூடாது. பாருங்கள், எவ்வளோலாம் லாஸ் பண்ணிட்டு இருக்கப்போ புத்தி வருது பாருங்கள். கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் சொல்லுவாங்க இல்லைங்களா? கையில் இருந்த எல்லா பணமும் காலி ஆகிட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம ட்ரேடிங் கற்றுக்கணும் அப்படின்ற எண்ணமே வருது. இப்போ நம்ம வெபினார்லாம் கூட சொல்லியிருந்தேன். இப்போ சம் சார்ஜஸ் கூட வச்சுருக்கேன் நான். என்னுடைய டெலிகிராம் சேனல் போய் பாருங்கள். என்னுடைய ஃபீஸு, வெபினார் ஃபீஸ் எல்லாம் இருக்கும். இந்த ஃபீஸ் கொடுத்து பால் மாறுவாங்க. ஒரு 12,000 15,000 கொடுத்து கற்றுக்கலான்றது பால் மாறுவாங்க. ஆனால் வந்து 20,000 50,000 1 லட்சம் 2 லட்சம் லாஸ் கூட பண்ணிக்குவாங்க. ஆனால் வெபினாருக்கு ஏன் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி என்ன வரும், எனக்கும் வந்தது. அதில் தான் உங்களோட சொல்கிறேன் அந்த விஷயத்தை. அதுக்கப்புறம் 2012 அப்புறம் தான் சரி கற்றுக்கலாமே அப்படின்ற எண்ணம் வந்தது. இந்த லாஸ் பண்ணிட்டேன் இல்லைங்க, லாஸ் பண்ணதில் கிட்டத்தட்ட ஒரு எவ்வளோ அமௌண்ட்டு நீங்கள் கணக்கு போட்டுக்கலாம். நான் ஆல்மோஸ்ட் நான் எல்லா வீடியோ சொல்லிட்டு இருக்கேன். நான் வெபினாருக்கு மட்டுமே கிட்டத்தட்ட 4.5 lakhs கொடுத்துருக்கேன். அதாவது 4.5 லட்சம் ரூபாய். அந்த 2012 13 அந்த டைம்லலாம் வந்து எல்லாம் ஒரே வெபினாருக்கு சொல்ல வரல, சின்ன சின்ன வெபினார். நான் 10,000 ரூபாய்க்கும் செமினார், நான் அப்பப்போ வெபினார்னு வருது எனக்கு. செமினார் 10,000 ரூபாயிலேருந்து போயிருக்கேன், 35,000 ரூபாய்க்கு போயிருக்கேன், 50,000 ரூபா செமினார். என்ன அப்படின்னா, ஏதாச்சும் ஒன்று கிடைக்கும், ஹிண்ட் கிடைக்கும், நம்ம அதை வச்சு நம்ம முன்னேறிடலாம், நமக்கு ஏதாச்சும் கிடைக்கும் அப்படின்ற ஒரு எண்ணத்துலேயே வந்து நம்ம கிளாஸ்லாம் நிறைய அட்டன் பண்ணியிருந்தேன். என்ன ஒரு விஷயம் அங்கே கிடைச்சது எனக்கு அப்படின்னா, அங்கே கிளாஸ்க்கு வராங்க இல்லைங்களா, நம்மளை மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க, அவங்கக்கிட்டேருந்து அதிகமான நாலேஜ் நான் எடுத்துக்கிட்டேன். அதாவது நமக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க இல்லைங்களா, நம்ம குருக்குன்னு சொல்லலாம், அவங்கள என்ன வேணா சொல்லலாம். ஸோ நமக்கு சொல்லித்தராங்க இல்லைங்களா, அவங்ககிட்ட ஏதாச்சும் நமக்கு ஒரு பாயிண்ட் கிடைக்கும். நான் அவங்கக்கிட்ட வந்து நான் கொடுத்த அமௌண்ட்டுக்குன்னா என்ன அமௌண்ட் பாயிண்ட் கிடைச்சா அந்த பாயிண்ட் எனக்கு கிடைச்சது. அதுக்கப்புறம் தான் வந்து நான் லேர்னிங்கில் ஃபோக்கஸ் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ கற்றுக்க சொல்ல என்னென்னா, ஒரு நண்பர் வந்து அறிமுகமானார். எனக்கு மாதத்துக்கு 2% வரா மாதிரி என்னாச்சும் பண்ண முடியுமா அப்படின்னாரு. இல்லை நான் யார் பணத்தையும் ஹேண்டில் பண்ண மாட்டேன். ஏன்னா நமக்கு ஏற்கனவே நமக்கு பயம், நம்ம ஏற்கனவே பணத்தெல்லாம் விட்டுட்டோம். இப்போ இருக்கிற பணத்தையும் நம்ம ஏன் இது யார் கடன் வாங்கிட்டதே திரும்ப நம்மளால் கொடுக்க முடியாது, அதெல்லாம் முடியாது, தேவையில்லை அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு வாரம் 10 நாள் யோசனை பண்ணேன். சரி, இப்போது ஒரு நாளைக்கு 1% 2% பிரகாரம் நம்மளால் வந்து ஆப்ஷனில் பண்ண முடியுது. அதாவது ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், 2012 ட்ரைனிங் எடுத்துக்கணும்னு சொன்னீங்களா, அந்த டைமில் வந்து ஆப்ஷன் சேலிங்கை பற்றி நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன். அப்போ தான் அந்த கிரீக்ஸ்னா என்ன, டேட்டானா என்ன, எப்படி டைம் டிக் ஆகுது, அதுக்கப்புறம் வந்து அட் த மணினா என்ன, அவுட் ஆஃப் த மணினா என்ன, அப்புறமா அந்த ஐவினா என்ன, இதெல்லாம் வந்து கொஞ்சம் அனலைசிஸ் பண்ணி அதுக்கப்புறம் அந்த ஓகே ஒரு டிசிஷன் வந்து ஆப்ஷனில் பணம் பண்ணலாம் அப்படின்னு, ஆப்ஷன் சேலிங்கில். அதுக்கப்புறம் தான் வந்து
நம்ம சொன்ன ஃப்ரெண்ட் ஒருத்தர் அறிமுகமானார். ஸோ அவருக்கு மாதம் 2%, எனக்கு என்ன தெரியும், மாதம் 2% அவர் பேங்க் மேனேஜர் அவர். ஏன்னா பெரிய விஷயம் இல்லைங்களா. ஸோ நமக்கு என்ன முன்ன பின்ன பணம் ஏதாச்சும் கம்மியாச்சு ஆகிடுச்சுன்னா நம்ம கையிலேருந்து கொடுக்க வேண்டியிருக்கோம். ஸோ அந்த பயம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஆப்ஷன் செல்லிங்கில், அதுவும் பர்டிகுலர் ஸ்டாக்கில் நான் எந்த ஸ்டாக்ஸில் லாஸ் பண்ணிக்கிட்டேனோ அதே ஸ்டாக்ஸில் திரும்ப ரிவர்ஸ் டைப்பில் ட்ரேட் பண்ணேன். நான் என்ன மாதிரி லாஸ் பண்ணிக்கிட்டேனோ அதுக்கு ஆப்போசிட் சைடில் நான் ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன் ஆப்ஷன் செல்லிங்கில். அப்போது மேக்ஸிமம் எனக்கு டெய்லி 1% கிடைச்சது எனக்கு. அதாவது டெய்லி மீன் ஒரு வாரத்தில் 3 நாள் அது மாதிரி கிடைக்கும். வாரத்தில் 2 நாள் ட்ரேட் பண்ண, 3 நாள் ட்ரேட் பண்ண, அதிகமாக ட்ரேட் பண்ணுறது கிடையாது. மெயின் இந்த அதிகமாக ட்ரேட் பண்ணக்கூடாதுன்றது கான்செப்டே வந்து நல்ல விஷயம். ஏன்னா அதுதான் ப்ராஃபிட் கிடைக்கும். நம்ம டெய்லி ட்ரேடிங் பண்ணுறோம் அப்படின்றதே வந்து ப்ராஃபிட் குறைச்சிடும். நீங்கள் நல்ல சான்ஸ் கிடைச்சா மட்டும் ட்ரேட் பண்ணுங்க அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு வாங்க. நம்ம டெய்லி ட்ரேட் பண்ணணும் அப்படின்றத விட இன்னைக்கு ஒரு நல்ல சூப்பரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருது அப்படின்ற மாதிரி என்ன சொல்லுது, அந்த மாதிரி ஒரு செட்டப் அமையாது அப்படின்ற மாதிரி இருக்குதுங்களா, அப்போ வந்து நான் ட்ரேடிங் பண்ண உங்களுக்கு ப்ராஃபிட்டுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக வரும். இது வந்து என்னுடைய லைஃப் சேஞ்ச் ஆன டைம் 2014, 2013, 2014. அதுக்கப்புறம் நம்ம லாஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ரிகவர் பண்ணுறதுக்கு 2018 ஆயிடுச்சு. 4 வருஷம் ஆயிடுச்சு. ஏன்னா திரும்ப அதே தப்பு பண்ணிடணும்னு ஒரு பயம். நம்ம ட்ரேடிங் பண்ணிகிட்டே சொல்ல திரும்ப நம்ம அந்த 2008, 2009 பண்ணோம் இல்லையா, திரும்ப அதுக்குள்ளே வந்துடுமோ அப்படின்னு சில டைமில் வர பார்த்துச்சு அந்த மாதிரி எண்ணம். நான் பண்ணிகிட்டே சொல்ல திரும்ப அதே தப்பு நம்ம ஆப்ஷன் பையிங்கில் போயிட்டு பண்ணுவோமோ. ஏன்னா வந்து ஒரு 1 லட்சம் கொடுத்துட்டு பண்ண சொல்ல இந்த ஒரு 500, 1000 ரூபாய் கொடுத்தாங்க, நம்ம அந்த காசு வந்துட்டு நமக்கு ஏன் லட்சக்கணக்கில் ஏன் முதல் பண்ணணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் அப்பப்போ வரும். அது அப்பப்போ உடச்சி வைப்பேன். ஓகேங்களா. ஏன்னா வந்து ரொம்ப மோசமானது அது. நம்ம ட்ரேடிங் பண்ண சொல்ல வந்து நம்ம என்ன சொல்லுவோம், நம்ம ஷைத்தான் சொல்லுவாங்க இல்லைங்களா, நமக்குள்ளே வந்து என்ன பூந்துருச்சுன்னா நம்மளை ஏதாச்சும் ஒன்று பண்ண வச்சிரும். ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். இப்போ என்ன மாதிரி எதுவும் எக்ஸாம்பிள் சொல்லனா இதே விட்டு விடுங்க. நம்ம மனசை நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டா எந்த பிரச்சனையும், சைக்காலஜியில் இதுதான் முக்கியமான விஷயம். நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை நம்ம பண்ணிட்டாவே பிரச்சனை இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஓகே. இப்போட நான் இப்போ லைவ் மார்க்கெட்டில் வந்து என்னுடைய டெலிகிராம் சேனலுக்கு ஸ்க்ரீன்ஷாட்லாம் சென்ட் பண்ணிட்டு இருப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, இப்போ கூட இருப்பாருங்க. இது வந்து லைவ் மார்க்கெட்டில் சென்ட் பண்ணுறது ஸ்க்ரீன்ஷாட்னா இது வந்து ஒரே நாள் ஒன்றும் வரல ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் இதுக்காக நிறைய வாழ்க்கையில் ரொம்ப அடிபட்டிருக்கேன். என்ன சொல்கிறது, இது இப்போ என்ன வேலை சொல்லிட்டு இருந்தேன் இல்லைங்களா, இதெல்லாம் வந்து ஒரே நாள் வரல. இதெல்லாம் 2012க்கு அப்புறம் நான் கற்றுக்கிருந்தாலாம். ஒருத்தர்கிட்டையும் ஒரு விஷயம் வந்து கற்றுக்கிட்டாங்க. நல்ல சில குருக்கள்லாம் கூட வந்தாங்க. எனக்கு நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன் எல்லாருக்கிட்டையும். ஆனால் எல்லாம் கற்றுக்கிட்டவங்க என்னென்னா நம்ம தமிழ் நண்பர்கள்லேருந்து கற்றுக்கல. நான் எல்லாம் ஹிந்தியில் தான் நான் கற்றுக்கிட்டேன். தமிழ் யாரும் அந்தளவுக்கு எனக்கு சப்போர்ட்டிங் கொடுக்கல அந்த டைம். ஏன்னா அப்போ நம்ம யூடியூப்பு, வெபினார், இன்டர்நெட் அந்த மாதிரிலாம் வந்து அந்தளவுக்கு பெருசாக வேகம் எடுக்கல அப்போது. ஓகேங்களா. ஏன்னா அப்போல்லாம் வந்து ஜிபி கணக்கில் காசு பயங்கரமாக ஆகும். இப்போ அந்த டைமில் நான் இன்டர்நெட் ஃபெசிலிட்டிலாம் இல்லை. நம்ம கான்டாக்ட் பண்ண முடியல யாரா என்னால். அதனால சரி ஹிந்தியில் கிடைச்சாங்க. அப்போது ஷேர்கான் அப்படின்ற ஒரு புரோக்கர் கிட்ட தான் ட்ரேட் பண்ணது ஃபஸ்ட் நான் ஸ்டார்ட் பண்ணது ஷேர்கான். அதுக்கப்புறமா ஒரு புரோக்கர்ஸாக வந்து இட்டிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்கிறது, மோத்திலால் ஓஸ்வால், அதுக்கப்புறம் ப்ரைவேட் நிறைய வந்தது. ஹிந்தியில் கற்றுக்கிறதுனால என்னென்னா ஒரு சில நல்ல குருக்கள் கிடைச்சாங்க. இப்போது இந்த ப்ரைம் டெலிகிராம் சேனல் கூட பாருங்கள். இப்போ வந்து ஆக்சுவலாக வந்து நான் ஃப்ரீ தான் சென்ட் பண்ணியிருந்தது. ஃப்ரீக்கு வேல்யூ இல்லாமல் போயிட்டு தான் என்ன பண்ணோம், சின்னதாக ஒரு டாஸ்க் ஒன்று கொடுத்தேன். சரி என்னோட வெபினார் அட்டன் பண்ணால் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருந்தேன். இப்போ வெபினார் அட்டன் பண்ண முடியாது சார் அப்படின்றவங்க, இப்போ என்னோட வெபினார் டீட்டெயிலாக உங்களுக்கு எல்லாம் கொடுத்துருந்தேன் பாருங்கள். சார்ஜஸ் ரொம்ப பெருசு அப்படின்றாங்க. ஓகே, நான் சார்ஜஸ் பெருசு அப்படின்றவங்களே இக்னோர் பண்ணிடுங்க, வேண்டாம், உங்களுக்கு கற்றுக்க தேவையில்லை. இல்லை சார் நான் உங்கள் ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் லைவ் மார்க்கெட்டில் பார்க்க முடியுமா, இப்போ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறீங்களா, இது வந்து ஜஸ்ட் நாங்கள் அதை பார்த்த போதும், உங்களுக்கு டவுட்லாம் எனக்கு தேவையில்லை, ஜஸ்ட் ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் போதும் அப்படின்றவங்க மாதம் ஒரு 1000 rupees பே பண்ணியும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் எவ்ரி மந்த்து. இல்லை ஒரு சில நம்பர்களுக்கு அங்கே சார் வந்து எனக்கு காசெல்லாம் கொடுக்க முடியாது சார், நான் ஜஸ்ட் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் நாங்கள் ஃப்ரீயாக பார்க்கலான்னு இருக்கோம் அப்படின்றவங்க இந்த வீடியோக்கு லிங்க் கொடுத்துருங்க பாருங்கள். 4 லிங்க் கொடுத்துருக்கேன். அலைஸ் ப்ளூ, அப்ஸ்டாக்ஸ், ஃபயர்ஸ், ஏஞ்சல் புரோக்கிங் 4 கொடுத்துருக்கேன். இதை 4ல் ஏதாச்சும் ஒரு லிங்க்கில் நீங்கள் டிமார்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா கூட நீங்கள் வந்து இந்த லைவில் ஸ்க்ரீன்ஷாட்லாம் பார்க்கலாம். அப்புறம் இவங்களுக்கு இன்னொரு பெனிஃபிட் என்ன அப்படின்னா, இந்த வெபினார் இருக்கு இல்லைங்களா, இந்த வெபினார் டிஸ்கவுண்டட் ப்ரைஸில் இந்த என்னுடைய ப்ரைமில் ஜாயின் ஆகிருக்கவங்களுக்கு இந்த வெபினார் வந்து இவங்களுக்கு கண்டக்ட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வந்து நிறைய பேர் கன்ஃபியூஸில் இருக்காங்க, இதுனா என்ன இதுனா என்ன அப்படின்னு. ரெண்டும் ஒன்று தான். ஆக்சுவலாக வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு
இந்த வெபினாரில் ஜாயின் பண்ணிக்கிறவங்க எஜுகேஷன் சப்போர்ட்டிங் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. ஏன்னா வந்து இப்போ லைவ் மார்க்கெட் ஸ்க்ரீன்ஷாட்டும் கிடைக்கும், ப்ளஸ் வெபினாரும் கிடைக்கும், ப்ளஸ் மந்த்லி ஃப்ரீ வெபினாரும் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ நிறைய ஃபெசிலிட்டி இருக்குது. இப்போ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதிரி நிறைய ஃபெசிலிட்டி இருக்குது. இல்லை இந்த 1000 rupees பே பண்ணி ஜாயின் பண்ணுறாங்க இல்லைங்களா, இவங்களுக்கு வந்து வெபினார் கிடையாது. ஆனால் வந்து இந்த ஸ்க்ரீன்ஷாட் லைவ் மார்க்கெட்டில் ஸ்க்ரீன்ஷாட்டை பார்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் வந்து பியூர்லி எஜுகேஷனல் பர்பஸ்க்காக தான் இது கூட நான் ஸ்டார்ட் பண்ண. தவிர இது டிப்ஸ் கொடுக்கலாம், கால்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னா திரும்பவும் அதே தப்பு தான் பண்ணுவாங்க. இப்போ டிப்ஸ் கால்ஸ் கொடுத்தாங்கன்னா எப்படி அது பண்ணுறாங்கன்னு எனக்கு புரியல ஃப்ரெண்ட்ஸ், சத்தியமாக எனக்கு புரியல. ஏன்னா வந்து நிறைய பேர் சார் டிப்ஸ் கொடுங்க, கால்ஸ் கொடுங்க அப்படின்றாங்க. இப்போ நான் ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணுறேன்னா இதில் கற்றுக்கலாம். இப்போ ப்ரைஸ் வந்து இதில் கீழே வருதா, இப்போ இந்த இதில் ப்ரைஸ் கீழே வருதா இல்லை மேலே போதா அப்படின்ற விஷயம் தெரியும். அங்கே ஸ்டாப் லாஸ் போடுற மாதிரி டார்கெட் வருமானு தெரியும். இப்போ நீங்கள் ஒரு பை அட் த ரேட் 300 ரூபாய்க்கு மேலே பை பண்ணுங்கள். இப்போ நீங்கள் ஒரு நான் டிப்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னா பை அபோவ் 300 35 டார்கெட் 295 எஸ்எல் இப்படி கொடுத்துட்டோம் அப்படின்னா ஏன் பை பண்ணுறோம், எதுக்கு பை பண்ணுறோம், ஏன் சேல் பண்ணுறோம் இது தெரியாமல் போயிடும். இப்போ நிறைய பாருங்க, இப்போ என்னோட வாட்ஸ்அப்புக்கு சார் நாங்கள் மாதம் ஒரு 10,000 ரூபாய் கொடுத்துட்றோம், எங்களுக்கு டிப்ஸ் கொடுத்துருங்க, எனக்கு அதெல்லாம் தெரியாது, எனக்கு எங்களை ஸ்டடி பண்ணலாம் தெரியாது அப்படின்ட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு சின்ன ரிக்வஸ்ட், உங்களுக்கு ஸ்டடி பண்ண முடியல, ஸ்டடி பண்ண தெரியல அப்படின்னா அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன்னா உங்ககிட்ட இருக்கிற ஹார்டபிள் மணி ரொம்ப கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சிருப்பீங்க காசு. ஏன்னா எனக்கு அது அந்த வழி தெரியும். கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச காசை இது மாதிரி கொடுத்து ஏமாந்துடாதீங்க. 10,000 ரூபாய் அவங்க கிட்ட கொடுக்குறீங்க, அந்த 10,000 ரூபாய் எங்கேயாச்சும் வெபினார் செமினார் கொடுத்து கற்றுக்குங்க. நீங்கள் ஓனாக பண்ண ட்ரை பண்ணுங்க. உங்களால் அவேர்னஸ் தெரியும். மார்க்கெட் ₹1 சம்பாதிக்கிறது எவ்வளோ கஷ்டன்ற விஷயம் தெரியும் உங்களுக்கு. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேக்ஸிமம் உங்களோட லைக்ஸ் நான் எதிர்பார்க்குறேன். எந்த அளவுக்கு லைக்ஸ் பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம். ஏன்னா இப்போலாம் வந்து நிறைய பேர் வந்து என்னென்னா ஒரு கோட் சூட் போட்டுக்கணும் வந்தால் தான் ஒரு லைக்ஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு BMW காரோ ஆடி கார்லையோ, அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது பெரிய பெரிய லக்ஸுரிஸ் விஷயம் வந்து ஷேர் பண்ணால் மட்டும்தான் ஓகே இவங்க நிறைய சம்பாதிக்கிறாங்க, இவங்ககிட்ட நிறைய பணம் இருக்குது, அதனால தான் இவங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் காமிப்பாங்க. நான் வந்து இன்றைக்கி 10 லட்சம் சம்பாதிச்சேன், நான் இன்றைக்கி ₹1 கோடி சம்பாதிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு தம்ப்நெயில்லாம் போட்டு வீடியோ, அந்த வீடியோஸ் நிறைய வியூஸ்லாம் போகும். இதுவரையில் நான் 1400 வீடியோஸ் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் இந்த 1400 வீடியோவில் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் கூட நான் ப்ராஃபிட்டபிள் ஸ்க்ரீன்ஷாட்டோ என்னுடைய ட்ரேடிங் டீட்டெயில்ஸ் தான் உங்களுக்கு சென்ட் பண்ணதே கிடையாது, பண்ணவும் மாட்டேன். ஏன்னா மைண்ட் செட் நம்ம கற்றுக்கணுன்ற மைண்ட் செட்டை விட நம்ம ட்ரேடிங் பண்ணணும் மைண்ட் செட் தான் வந்து நிறைய அது ஈர்ப்பு. இப்போ எப்படின்னா இப்போ காமிக்கிறாங்க அப்படின்னா அது ஒரு ஈர்ப்பு, மோட்டிவேஷன். வாங்க நம்ம ப்ராஃபிட் சம்பாதிக்கலாம், வாங்க நம்ம ப்ராஃபிட் சம்பாதிக்கலான்ற மாதிரி ஒரு மைண்ட் ஈர்ப்பு. அப்படின்னா ஈர்ப்பில் போயிட்டு மாட்டிக்காதீங்க. ஈர்ப்பில் போயிட்டு கண்டிப்பாக உங்களால் பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு லேர்னிங்கில் ஃபோக்கஸ் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ப்ராஃபிட் சைடு போவீங்க. எடுத்தோடனே ப்ராஃபிட் சைடை பற்றி நீங்கள் லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா லாஸ் சைடு யார் பார்க்குறது? இப்போ ஸ்டாப் லாஸ், நான் என்னோட டைட்டில் ஸ்டாப் மேனேஜ் பண்ணுங்க. ஸ்டாப் லாஸ் எப்படி பார்த்துக்கணும், ஸ்டாப் லாஸ் எப்படி நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கணுன்றது தான் வந்து என்னோட கான்செப்ட். நான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணதே நீங்கள் பெரிய பணக்கார ஆகிடுங்க, நீங்கள் கோடீஸ்வரர் ஆகிடுங்க அப்படின்றதுக்காக நான் ஸ்டார்ட் பண்ணல ஃப்ரெண்ட்ஸ். ஓப்பனாக ஃப்ராங்காக சொல்கிறேன், என்னோட யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணதே நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு பணம் எடுத்துகிட்டு வரீங்களே அந்த பணத்தை எப்படி பத்திரமா பாதுகாத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒன்று பத்திரமா பாதுகாத்துக்கலாம். கூடவே அந்த ட்ரேடிங் பண்ண சொல்ல நம்ம ஸ்டாப் லாஸ்னு ஒன்று வைப்போம் இல்லைங்களா, அந்த ஸ்டாப் லாஸை எப்படி மேனேஜ் பண்ணலாம், அதாவது லாஸ் எப்படி குறைச்சிக்கலாம், எந்த மாதிரி செட்டப்பில் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்ற விஷயத்தை அவேர்னஸ் வரணுன்றதுக்காக நான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணேன். கிட்டத்தட்ட 2019 ஸ்டார்ட் பண்ணது நான். ஆனால் பெரிய ஆதரவு ஒன்றும் வரல. ஏன் அப்படின்னா டிப்ஸ் கால்ஸ் நான் கொடுக்குறதில்ல, நான் அந்த ப்ராஃபிட் ஸ்க்ரீனை காமிக்கிறதில்ல, லைவ் ட்ரேடிங் காமிக்கிறதில்ல. இதெல்லாம் வந்து என்னுடைய நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் அவங்க நினைக்கிறாங்க. இட்ஸ் ஓகே, நினைக்கிறவங்க நினைக்கிட்டோம் பரவாயில்ல. கற்றுக்கணும் அப்படின்ற ஆர்வம் இருக்கிறவங்க கற்றுக்கலாம். இல்லை சார் நான் இன்னும் நான் பணம் பண்ணணும், பணம் சம்பாதிக்கணும் அப்படின்றவங்க உங்கள் விருப்பம் ஃப்ரெண்ட். அது எதுவும் சொல்ல விரும்பலை. ஏன்னா வந்து கற்றுக்கிறத நீங்கள் டேரெக்டாக போயிட்டு குச்சிங்கன்னா ரொம்ப கஷ்டமாயிடும். ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய பிரைம் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. ஓகே சரி, பை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய்.